ரிஷப் ராசி அன்பர்களுக்கு இந்த வைராக்கியம் வெல்லக்கூடிய நேரங்க. பிறப்பிலேயே வைராக்கியம் கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. யாராலையுமே சாதிக்க முடியாத விஷயத்தை சாதிக்க போறீங்கன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் எந்த வகையில எல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ, சொந்த பந்த வகையிலையா இருக்கட்டும், வாழ்க்கை துணை வழியிலையா இருக்கட்டும், குடும்ப உறவு வகையில, வீட்டில் வெளியில எங்கேயா இருந்தாலும் எந்த வகையில எல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த பாதிப்பு நீங்க கூட நேரம் யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க மறுபடியும் உங்களை பார்த்து இந்த நேரம் ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. இந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுல சரியா நிக்க பாருங்க. சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலகட்டம். நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அதை நோக்கி ஒரு சின்ன முயற்சியாவது இந்த நேரம் நீங்க செய்யறது நல்லது. அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாத கற்பனை விட பாருங்க. இதுக்கு முன்னாடி 1000 விஷயம் நடந்திருக்கலாம். அதை நினைச்சு நீங்க இந்த நேரத்துல மனசுல அதையே கற்பனையான கவலையை வளர்த்துட்டு இருக்கிறத விட இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பா இருக்கக்கூடிய நேரமா இருக்குது. அதனால இனி நடக்கக்கூடிய விஷயத்த பாருங்க. சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். பயன் தரக்கூடிய பல நல்ல மாற்றங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில ரிஷப ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க, எந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். பெரும்பாலும் ரிஷப ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில இந்த சொந்த பந்த வகையில நிறைய அசிங்க அவமானங்கிறது தந்திருக்குங்க. நிறைய ஏமாற்றத்தை தந்திருப்பாங்க. எல்லாருமே வேணும் நீங்க ஆதரிச்சிருந்தாலுமே உங்களை ஆதரிச்சு பிடிக்க ஆள் இருந்திருக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல கடுமையான உழைப்பை கொடுத்து பார்த்துருப்பீங்க. செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்திலுமே முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடிய கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பாங்க. மன உளைச்சலோட தான் வேலை செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலம் சிறப்பா இருக்குது. வேலையில நல்ல மாற்றம் தான். உங்களை வீழ்த்த நினைக்கக்கூடியவங்க தான் வீழ்ந்து போவாங்க. இந்த காலகட்டம் நிறைய சண்டை சச்சரவு நீங்க கூட வாய்ப்பா இருக்குது. நிறைய நல்ல மாற்றம் தான். தேவையில்லாத போட்டி நீங்குது. எதிரி தொல்லை குறையுது. குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிறப்பு தான். தேவையில்லாத கடன் பிரச்சனையில நிறைய பேர் இந்த நேரம் சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு இந்த கடன்ல இருந்து மெல்ல மெல்ல விடுபடக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த 2 வார காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாங்க. எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய நாட்களில் விரைய செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. சுப செலவு கொஞ்சம் காத்திருக்குது. அதனால இந்த காலகட்டம் இத்தனை காலப்பட்ட கஷ்டத்திலிருந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வார காலகட்டங்கள்ல இருந்து உங்களுக்கு தொடங்குதுன்னு சொல்லலாங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு ஒரு 50% இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான். குரு பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களால் ஒரு சின்ன சின்ன செலவு தவிர்க்க முடியாதுதான். ஆனால் செலவு நீங்கள் சுப செலவாக மாற்றிக்க பாருங்க. குடும்ப பிரச்சனை பலருக்குமே கொஞ்சம் கவலை கொடுத்துருக்கோம். அந்த கவலை நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. என்னைக்கோ பட்ட கடன் பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு தீர்வு தரக்கூடிய காலமும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வேலன் வர்றப்ப சனி பகவான் வக்கரகதியில ராகுவோடு இருக்கிறாரு. என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைச்சும் அதிகமாக இருக்கும், பொறுப்பு அதிகமாக இருக்கும். ஆனாலுமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. வேலையில யாருக்கிட்டையும் நீங்கள் இந்த வெறுப்பை காட்டுறது வேண்டாம். உழைப்பு கொடுக்க பாருங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். உண்மையான உழைப்புக்கான அர்த்தமே நீங்க இப்பதான் நிறைய பெற போறீங்க. பாராட்டு கிடைக்கும். வேலையில பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி மாற்றம், வெளிநாடு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குங்க. லாபத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்கறத விட அதிகமாக தான் இருக்குது. மனசுக்கு இந்த நேரம் சந்தோஷமான நேரம். புதுசா முதலீடு செய்ய போறீங்க. கூட்டாளிகள் வகையில ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கரனோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கிறதால நிறைய வாய்ப்பு கிடைக்கும். வருமானமும் போதுமான அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். சேமிக்கிறதுக்கு இந்த நேரம் சிறப்புன்னு சொல்லலாங்க. பணப்பற்றாக்குறைங்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பங்கேற்கக்கூடிய யோகங்கிறது ஏற்பட போகுது. அதே மாதிரி வருமானம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சுப கிரகமும் உங்களுக்கு இந்த நேரம் ஒரு சுபமான பாதையில தான் வரதால கட்சியில ஆதரவு சிறப்பா இருக்குது. மனசு வருத்திக்கிட்டு இருந்த பல விஷயம் மாறப்போகுது. எல்லாமே நல்லபடியா தான் இருக்கும். அதே மாதிரி அரசாங்க வகையில மத்திய அரசு வகையில உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாங்க. பெரிய தலைவர்களுடைய நட்பு கிடைக்கிறதால சரியான தருணத்துல சரியான விஷயங்கிறது உங்களுக்கு நடக்கும். தலைவர்கள் உங்க மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் பொறுப்புணர்ந்து நடக்க பாருங்க. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பு தாங்க. பாடத்துல மனசு செலுத்தினா போதும். ஏன்னா கிரகிக்கக்கூடிய சக்தி சிறப்பா இருக்குது. ஆசிரியருடைய ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குது. பெத்தவங்களுடைய வழிகாட்டுதல் எல்லாமே சிறப்பா இருக்குது. நீங்க முயற்சி செய்யறது மட்டும்தான் வேணும். கல்வி நிலையில உங்களுக்கு உதவி காத்திருக்குதுங்க. வெளிநாடு போகிறது, விசேஷ உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தாராளமா முயற்சி செய்யலாம். வெற்றி கிடைக்கும். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பு தான். சூரியனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே விளைச்சல் வருமானம் எதிர்பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் இருக்கும். கடுமையான கொஞ்சம் உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே ஏமாற்றம் தராது.
இந்த நேரம் விவசாய சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்குது. இந்த கால்நடை வளர்க்கக்கூடியவங்களா இருந்தால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் அதுகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. அதில் தான் கொஞ்சம் எதிர்பாராத செலவு உண்டு. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. உறவுக்கார வகையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஒற்றுமைங்கிறது இருக்கும். அதனால கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் விட்டு கொடுத்து போக பாருங்க. அனுசரித்து நடந்துக்கிட்டா தேவையில்லாத மனசாபம் இல்லை. சின்ன சின்ன தொந்தரவு கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் கொடுக்கும். உடல்ல நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தான். ரொம்ப முக்கியமா நண்பராக இருக்கட்டும், சொந்த பந்த வகையிலையா இருக்கட்டும், நீங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால மனசு கஷ்டப்படாம இருக்கணும்னா அவங்க கிட்ட நெருங்கி பழகாம இருக்கிறது நல்லது. சொந்த பந்த பிரச்சனையில நீங்க தலையிடுறது வேண்டாம். நீங்க உண்டுங்க வேலை ஒன்று இருக்கு பாருங்க. யாருக்கும் ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போறது வேண்டாம். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்குமே நீங்க இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, பிரதோஷ நாட்கள்ல சிவ ஆலயத்துல போய் நீங்க சிவனையும் அங்க இருக்கக்கூடிய நந்தி தேவரை சேர்த்து வழிபாடு செய்ய பாருங்க. சிறப்பான பலன் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல நீங்க எந்த கோவிலா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்க கையால இந்த பறவைகளுக்கு விலங்குகளுக்கு நீங்க உணவு தந்துட்டு வர பாருங்க. முடிஞ்ச வரைக்குமே தண்ணீர் தானம், நீர் மோர் பானம் இது எல்லாமே தானமா தர்றது ஒரு மகத்தான புண்ணிய பலனை இந்த நேரம் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அமாவாசை பௌர்ணமி நாட்கள் எல்லாமே மறக்காம உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, பசுக்களுக்கு வாழைப்பழம், கீரை இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான். ஏன்னா இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்றவர்களுக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்பு தான். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழம்பு இருந்த மனங்கிறது தெளிவடையக்கூடிய நேரம். எந்த விஷயத்துல எல்லாமே பாதிப்பு கொடுத்துச்சோ அந்த பாதிப்பு நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சகோதர சகோதரி வகையில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. எந்த தீமையும் இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைஞ்சிருக்கிறதால அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தாராளமா உதவி கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல நல்ல மாற்றம், மனசுல கவலை நீங்குது. பதவி உயர்வு, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம், தொழில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நேரம், லாபம் உண்டாகும், குடும்பத்துல முன்னேற்றம் காத்திருக்குது, தடப்பட்ட சுபகாரியம் நடக்கக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி செவ்வாய் அமர்ந்திருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருங்க. நண்பர்கள் வகையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில செலவு இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். சகோதர உறவு வகையில கணவன் மனைவிக்காக கொஞ்சம் செலவு காத்திருக்குது. மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தாங்க. பொதுவாகவே வருமானம் ஒரு வழியில வந்தா இந்த நேரம் கொஞ்சம் செலவு இருக்கும், இன்னொரு வழியில் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சுப செலவா மாத்திக்க பாருங்க. கடன் பிரச்சனை இருந்தா அதை நீங்க தீர்க்க வழி பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நட்சத்திர ரீதியா ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் 6ஆம் இட சூரியனால நெருக்கடிங்கிறது இல்லை. உடல்நிலையில பாதிப்பு இல்லை, எதிர்ப்பு விலகுது, வியாபாரம் தொழில் சிறப்பா இருக்குது, வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த விஷயம் சாதகம் தான். குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, உத்தியோகத்துல இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு நீங்கி வரக்கூடிய நேரம் தாங்க. அது வரைக்குமே எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு பாதிப்பு தந்துச்சோ அந்த பாதிப்பு நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட நிலையில வாழ்க்கை துணை வழியில இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் குழந்தைகளுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவோட பார்வை இருக்கிறதால இடம் வீடு வாங்கக்கூடிய விஷயம் சிறப்பா இருக்குது. திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல வரன் அமையும், தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது, பணப்புழக்கம் சிறப்பா இருக்குது, செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகும், நவீன பொருள் வீட்டுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு தான். வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவையை நிறைவேற்றுவீங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தான். அதே மாதிரி இந்த சகோதர சகோதர வகையில சின்ன சின்ன மனசாபம் வந்தாலுமே பெருசா பாதிப்பு இல்லை. விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். மிருக சீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாய் பகவானால எடுக்கிற வேலை நல்லபடியா முடியும். தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் நீங்க அக்கறை கொண்டுட்டு வந்தா போதும் சிறப்பா இருக்குது. மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்க செயல்பாடு இருக்கும். வேலையிலுமே பாராட்டு கிடைக்கும். ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லை. சின்ன சின்ன தொந்தரவு தான், கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொடுக்கும். அதனால உடலை கொஞ்சம் நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. உழைப்பு ஒரு பக்கம் சிறப்பா இருந்தாலும் நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பான பலன் தரக்கூடிய நேரமா தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கை, குழந்தைகளோட நிலை, தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குது. சின்ன சின்ன அலைச்சல் கொடுக்கும் அவ்வளவுதான். ஆனா உழைப்புக்கேற்ற பலன் பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு வழியிலையுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. இந்த நேரம் செல்வாக்கு சொல்வாக்கு சிறப்பா இருக்கும். எந்த விதமான பாதிப்பு இல்லை. ஒற்றுமையில எந்த ஒரு குறையுமே இல்லை. நெருங்கின சொந்த பந்த வகையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு அவ்வளவுதான். மற்றபடி எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நேரம் தேவையில்லாத மனசாபத்தை தவிர்த்துக்கலாம். மற்றபடி ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் தான். கொடுக்கக்கூடிய முயற்சியில கவனம் கொடுங்க. சிந்தனையை நேர்மறை சிந்தனையா மாத்துங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறது நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த
சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ரிஷபராசி என்பவர்கள் நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க. நன்றி நண்பர்களே.